வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக தேர்தல் கமிஷன் தடை விதித்திருந்தது. அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கருத்துக்களையும், வாக்காளர்கள் மனநிலையை மாற்றக்கூடிய எந்த கருத்துக்களையும் போடக்கூடாது அப்படின்னு. அதனால் கடந்த 2 நாட்களாக அரசியல் ஆடுகளம் போடலை. இன்றைக்கி 5 மணியோடு அந்த தடை முடிந்து போச்சு. அதனால் இன்னையிலேருந்து தொடர்ந்து அரசியல் ஆடுகளம் வெளியில் வரும். இன்றைக்கி முக்கியமான செய்தி என்ன, தேர்தல் எப்படி நடந்தது, என்ன வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2026 தேர்தல் மிக மிக விறுவிறுப்பாக நடந்திருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் முதல்ல இருந்தது 6,43,00,000. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி 75 லட்சம் வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டு வெறும் 5,67,00,000 வாக்காளர்களுடன் இந்த இது நடந்தது தேர்தல். போன தடவை பார்த்திங்கன்னா 72-73% ஓட்டு தான் வந்தது. அது மட்டும் இல்லாமல் போன தடவை 4,65,000 அந்த மாதிரி தான் வாக்கு பதிவாச்சு. 4,65,00,000 வாக்கு பதிவாச்சு. இந்த தடவை இப்போ என்ன பார்த்திங்கன்னா 85% வரை வாக்கு பதிவாயிருக்கு. போன தடவையை விட கிட்டத்தட்ட 13% இதுவரை வாக்கு பதிவாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடும். ஏன்னா 6 மணிக்கு அப்புறம் கூட க்யூவில் நின்றவங்கள்லாம் இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் 85, 86, 87% வரை வாங்குறாங்க. கடந்த தடவை 73, 17% கூடியிருக்கு. கடந்த தடவை வந்த இதை விட ஓட்டு ஒரு 40 லட்சம் ஓட்டு அதிகமாக வந்திருக்கு. இந்த இவ்வளவு வாக்கு சதவீதம் கூட்டினதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். விஜய்க்கான வாக்குகள் தான் இப்போ கூடியிருக்கு. அப்போ 15 to 18% விஜய்க்கான வாக்குகள் அப்படின்னு தான் முடிவு கூறணும். 15% குறைந்தது விஜய்க்கான வாக்குகள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆக 30-35 லட்சம் அந்த தடவை விஜய்க்காக போட்டிருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நிலவரம். அதனால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. இதில் நம்ம திமுக திராவிட கழவிங்க அவங்க இந்த ஜென்மங்கள் என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கணும்ல. கெடுதல் பண்ணது என்னென்ன. முதல் விஷயம், இந்த தேர்தலில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், வெளிநாட்டில் நம்ம தமிழர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு இங்கே இருக்குது. பாருங்கள், அவங்க வெளிநாட்டுக்கு போனாலும் தங்களுடைய ஓட்டை இங்கே சரியான முறையில் பதிவு செஞ்சு பாதுகாத்து வச்சுருக்காங்க. எப்போவுமே இருக்கும் வெளிநாட்டு வாக்காளர்கள் இங்கே இருக்கும். திமுககாரங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்பாவும் சரி இவரும் சரி கட்சி மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி இந்த செத்தமை வீடு மாறினவனை லிஸ்ட்டு வச்சு கள்ள ஓட்டு போட்டாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு கள்ள ஓட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க யார், அவங்க யார் யார் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க, அவங்களுக்கு ரெடி பண்ணிடு, ஆதார் கார்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓட்டு போட்டுரு அப்படின்னு எப்போவுமே சொல்லிடுவாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அது ஒரு 5%, 10-7-8% அந்த கள்ள ஓட்டு கிடைக்கும். 10% வரை. இந்த தடவையும் ஐடியா திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. சாரில் போயிடுச்சு, செத்தவன் விட்டெல்லாம் போயிடுச்சு, இடம் மாறினவன் போயிடுச்சு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த லிஸ்ட் எடுடான்னு ஸ்டாலின் சொல்லி அதை மாவட்ட செயலாளர் பெருசாக எடுத்து வச்சுருந்தாங்க போடுறதுக்கு. இது தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்கள் ஃப்ளைட்டில் வராங்க. அப்போ அந்த வேறு கேட்குறாரு, என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு பைலட்டு கேட்குறாரு. இதில் ஓட்டு போட வந்தவங்க கை தூக்குங்கன்னா 90% மேலே கை தூக்குறாங்க. இந்த வீடியோ வைப்பாரு. இங்க எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்காக திருச்சி போறீங்க? வெரி குட். வாவ். ஓட்டு போடுறது இட்ஸ் நாட் only a right, it's also a responsibility. மறக்காம போய் ஓட்டு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. நெக்ஸ்ட் 5 years அதான் டிசைட் பண்ணணும். அப்போ ஓட்டு போடுறதுக்காகவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் அங்கே கையை தூக்குனாங்க, கேட்கும்போது எல்லாம் டிவிக்கேன்னு தான் கத்தியிருக்காங்க. சரி, யாருக்கோ ஓட்டு போடுறாங்க, ஆனால் ஓட்டு போடணுங்கிற எண்ணம் வந்ததை அதுக்கு நம்ம பாராட்டணும். ஸோ இவங்க வந்துட்டாங்க, இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்.
உங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்லணும். நம்ம தமிழர்களுக்கு என்னென்னா, நீங்கள் வராமல் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஓட்டு போடுறீங்க, நீங்கள் வராமல் போனீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. நீங்கள் வராமல் போயிருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டை பூரா கள்ள ஓட்டாக போட்டு அவனுக்கு திருப்பி இருப்பான். அதையும் தடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஓட்டையும் போட்டிருக்கீங்க. இந்த கூட்டம் உங்கள் பேரில் வச்சு கள்ள ஓட்டு வந்து திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போடுறதையும் தடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தமிழ்நாடே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அதுதான் பிரச்சனை. நீங்கள் வரல, ஓட்டு போடலன்னா பிரச்சனை இல்லை. அவ்வளையும் ஓட்டு போட்டுருவான். இந்த தீய சக்தி அவ்வளையும் ஓட்டுவான். அதை தடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் யாருக்கு போட்டிருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருக்கீங்க. அதுக்கடுத்தது இந்த கூட்டம் அடுத்து என்ன பண்ணுறான், வெளிநாட்டிலேருந்து வந்தாங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டான். என்னடா இவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, ஏற்கனவே உள்ளூர்லேயே காரி துப்புறான் நம்மளை, வெளிநாட்டிலேருந்து வரான்னா அவங்க அவ்வளோதான், அவன் என்ன இவ்வளவு துப்ப போகிறானோன்னு பயந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணாங்க, திடீர்னு சேகர் பாபு ஸ்டாலினுக்கு சொல்கிறார், தலைவரே என்ன பார்க்குறாரு, வரலாறு காணாத அளவுக்கு இங்கேருந்து வெளி மாவட்டத்துக்கு பஸ்ஸுக்கு வந்து நிற்கிறாங்க. தீபாவளி பொங்கலுக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருக்கும், அந்த அளவுக்கு கூட்டம் இங்கே வந்து நிற்கிது கிளம்பாக்கத்தில். இவங்கெல்லாம் ஓட்டு போட போனாங்கன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கிற நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட இவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம், எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க, நீ போட்டுருன்னு கொடுத்து வச்சுருக்கோம், இவங்க போனாங்கன்னா காரியம் கட்டுரும் அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் பஸ்ஸே விடாதுன்ட்டு. ஸோ கிளம்பாக்கத்தில் பஸ்ஸுகளே விடலை, வந்தவன் பூரா நின்று கத்துறான். இந்த வீடியோவை பாருங்கள், நாகப்படுங்கிற மாதிரி கேட்குறான் பாருங்கள். ஆக இவ்வளவு பேத்தையும் இங்கிருந்து சொந்த ஊருக்கு போக விடாமல், சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போட விடாமல் தடுத்திருக்கிறது இந்த தீய சக்தி. அதையும் பாருங்கள், எவ்வளவு வேலை பாருங்கள். நிறைய பேர் பஸ்ஸே கிடைக்காம திரும்பி வந்துட்டாங்க. க்ளீனாக அவங்களுடைய ஓட்டை கள்ள ஓட்டை அங்கே போட்டுருவான். எல்லோரும் கேட்குறாங்க என்கிட்ட, கள்ள ஓட்டு எப்படி சார் போட முடியும், அதுதான் ஓட்டர் ஐடி கார்டு இருக்குல்ல அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு படித்த பெண் அவங்க போகிறாங்க, அவங்க ஓட்டை போட்டான். என்னோட பேர் ஆரோக்கியராணி கிரேசி வின்சென்ட். என்னோட நம்பர் வந்து சீரியல் நம்பர் 675 யாரோ ஓட் போட்டிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு ஓட். ஸோ என்ன ஓட், டியூப்ளிகேட் ஓட்டோ கல்லோ ஓட்டோ, இட் வாஸ் நாட் டன். யாரோட்டு மிஸ்டேக்கு, யாரோட்டு வேணும்னே செஞ்சவங்க யார் பற்றி இல்லை, பட் சொல்யூஷன் தான் முக்கியம். போனோன்னே ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் 27 வருஷமாக ஓட் போட்டுருக்கேன், இந்த மாதிரி நடந்ததில்லை. எப்படி போட்டான், ஆதார் கார்டு வச்சு தானே போடணும், ஓட்டர் ஐடி வச்சு தானே போடணும். இந்த அம்மா தான் ஒரிஜினல், இவங்க ஓட்டை கள்ள ஓட்டா போட்டான். எப்படி போட்டான், ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ணுறான் இவன் கம்ப்யூட்டரில், ஓட்டர் ஐடி வேறு ஒரு ஃபோட்டோவை போட்டு இவங்க ஓட்டர் ஐடியை போட்டுடுறான், இவன் ஃபோட்டோவை போடுறான். ஓட்டர் ஐடி இவன் போடுறது, ஓட்டர் ஐடியில் இருக்கிற மற்ற இதெல்லாம் இருக்கும், ஃபோட்டோ மட்டும் வேறு இருக்கும். பார்த்துக்கங்க தீய சக்தி என்ன வேலை பண்ணுறான்னு. இதை வந்து ஒரு இதாக பண்ணிடுறான். ஆக இப்போ மாவட்டங்களுக்கு போகிறவனை நிறுத்திட்டான், இங்கே இருக்கிறவன் ஓட்டையை வந்து போட்டுருக்கான். ஆக இவங்க கால்குலேஷன் வச்சதில் வந்து இது குறுக்கு வழியில் அயோக்கியத்தனை என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது எனக்கு நிறைய ஃபோன் வருது, எல்லாம் என்ன கேட்குறாங்க, சார் இப்போ வாக்காளர் பட்டியலே எடுத்துட்டான் என் பேர். கேட்டேன் ஒவ்வொருத்தரும் என்ன கட்சி, முக்கால்வாசி பேர் ஏடிஎம்கே பிஜேபி. அப்போ தான் சொன்னேன், ஏற்கனவே நான் வீடியோவில் பேசியிருந்தேயா, வாக்காளர்களை நீக்கவும் சேர்க்கவும் இறுதி இது அப்படின்னு இறுதி தேதின்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த தீய சக்தி என்ன பண்ணுவான், ஏடிஎம்கே பிஜேபி ஆதரவாளர்கள் பேரெல்லாம் போய் கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த இடத்துல இல்லைம்மா, இவங்க அங்கே இடத்துல இல்லைன்னு பொய்ய சொல்லுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணிவிட்டு அதே கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் ஒட்டுவாங்க, இவர்களெல்லாம் இந்த முகவரியில் இல்லை என்று செய்தி வந்திருக்கிறது, அதனால் உங்கள் வாக்கை ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டுவான். நம்ம ஆளுங்க யாரும் அந்த நோட்டீஸை போய் பார்க்குறது இல்லை, பதிலே இல்லைன்னு ஒன்று நீக்கிடுவான். இந்த தீய சக்திகள் சொன்ன இதை வச்சு நீக்கிடுவான்.
இது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நடந்தது. அப்புறம்தான் ஜெயலலிதா மாவட்ட செயலாளர்களெல்லாம் கூப்பிட்டு வாக்காளர்களை நீக்கவும் சேர்க்கவும் போட்டானா மாவட்ட செயலாளர் போய் நம்ம ஆளுக பேர் எடுத்திருக்கானான்னு பாரும்பாங்க. அதிமுக தொண்டர்கள் பேர் எடுத்திருந்தா உடனே என்ன பண்ணுவாங்க, திருப்பி ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஆளு இருக்காங்கன்னு சொல்லி அதில் திருப்பி சேர்ப்பாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, திமுக காரன் நிறைய பேர் ஆளே இல்லை செத்துட்டான்னு சொல்லி சும்மா சொல்லுவாங்க. அதிமுக காரன் போய் அவங்க பேரை கொடுப்பாங்க. அப்புறம் தான் பயம்தான். இப்படித்தான் நீக்குவான் அந்த தீய சக்தி. அதையும் இந்த எலெக்ஷனில் பண்ணியிருக்கான். ஆக எத்தனை இது பாருங்கள், மாவட்டங்களுக்கு போகிறவனை தடுத்துருக்கான். ஏற்கனவே வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறவனை நீக்கியிருக்கான். அடுத்தது வாக்காளர்கள் வர்றதுக்கு முன்னாடி இவன் போய் காலையிலே கள்ள ஓட்டு போட்டிருக்கான். அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த வீடியோவில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஃபோட்டோ மட்டும் என் ஃபோட்டோவுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக இவ்வளவு தில்லு முள்ளையும் அயோக்கியத்தனத்தையும் பண்ணி அப்படியும் இவர்கள் சதி திட்டத்தை எல்லாம் மீறி ஏறத்தால் 5,67,00,000 ஓட்டில் 5 கோடிக்கு நெருக்கி ஓட்டுப்பதிவாக ஆயிருக்கு. அப்போ இந்த தில்லுமுள்ளு கூட்டத்துக்கு இந்த தீய சக்திக்கு இது வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வெளியில் வந்த மாதிரி இன்னும் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணியிருக்கான்னு தெரியலை. வாக்குப்பதிவு இயந்திரத்தையே வச்சிருந்து பிடிச்சாங்க அவங்க. அதனால் இன்னும் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. இன்னும் ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற வரை அத்தனை தில்லுமுள்ளையும் பண்ணுவான். இதுவரை திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது எல்லாமே இதே மாதிரி கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு எல்லாத்தையும் போட்டு, இன்னொருத்தம் ஓட்டு எல்லாத்தையும் போட்டு, செத்தவன் ஓட்டு இப்படித்தான் ஜெயிச்சிருக்கான். ஒரு தடவை கூட மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் இவன் ஜெயிக்கலை. 96 ரஜினி அந்த காலில் போய் விழுந்து ஆதரவு கொடுக்க சொல்லி ஜெயித்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த இதில் அஜித் காலையில் போய் ஓட்டு போட்டு வந்துட்டார். உடனே இவங்களுடைய டிஎம்கே ஐடி டீமு மாலை முரசுன்னு ஒரு தலைப்பை போட்டு அஜித் அவர்கள் மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னாருன்னு போட்டு விட்டு அதை ஸ்டாலின்கிட்ட போய் இவங்களே சொல்லிட்டாங்க, சார் இந்த மாதிரி போட்டு விட்டோம், உங்களை ஒரு கேள்வி கேட்குறான், நீங்கள் அப்படி அஜித்தே சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இவரை போய் கேள்வி கேட்குறாங்க. இவர் அப்படியே அதான் அஜித்தே சொல்லிட்டாரு, மாற்றம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நியூஸ் போனோடனே அஜித் உங்களை கூப்பிட்டு அவருடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு செயலாளரை நான் அப்படி சொல்லவே இல்லை மறுப்பு தெரிவிங்க. எவ்வளவு கேவலமான எவ்வளவு கீழே இறங்குறாங்க பாருங்கள் நாட்டை ஆண்டவர்கள். அதுக்கப்புறம் அஜித் மறுப்பு தெரிவித்தார், நான் மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம உளறல் கமலஹாசன்ட்டு போய் கேட்குறாங்க, எல்லாம் மாற்றம் தேவைன்னா மாற்றம் வரும் வந்து கொண்டு இருக்கும். இப்போ அவர் பாணியில் புரியாத அவருக்கே புரியாது. மாற்றம் வருங்க, மாற்றம் வரும் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டார். மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றம் வருமா? ஆட்சி மாறும் சொல்றீங்களா? நிலைமையை பார்த்தாரு. இதில் பூரா சினிமா ஃபீல்டு பூரா ஒன்றா சேர்ந்துட்டான். விஜய் சொல்லியிருக்காரு, நம்ம படை இவங்கெல்லாம் வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போடுங்க அப்படின்ட்டார். அதனால் சினிமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட நிறைய பேர் ஓப்பனாக வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டோடு வந்திருக்காங்க. சிம்பு காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டில் வந்திருக்காரு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். விக்ரம் காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டோடு வந்திருக்காரு. அவர் விஜயகுமார் காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டோடு வந்திருக்கு. இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எல்லோரும் காக்கி சட்டை வெள்ளை பேண்ட்டோடு வந்திருக்காங்க. தைரியமாக அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் நடிகர் சிவகுமார் மட்டும் ஒன்று சொல்லிட்டார், குடும்பத்தோட கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறவன் வேணான்ட்டு. அது வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த இதை மட்டும் கட் பண்ணி ட்விட்டரில் போட்டிருக்காங்க. டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும். குடிமக்களை குடிகார மக்கள் ஆக்குறது போதும். தான் குடும்பத்தோட கோடியாக சொத்துக்களை குவிக்காமல் கடைக்கோடி மனுஷன் வாழ்க்கையில் ஒடியேற்றணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். சிவகுமார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, அதை நாங்கள் கட் பண்ணுறோன்னா ஐடி டீம் வச்சு கட் பண்ணி அந்த வீடியோவெல்லாம் எடுத்து சிவகுமார் சொன்னதை இல்லாமல் போட்டுருக்காங்க.
இவ்வளோ விஷயம். ஆக ஓசி பஸ்ஸுன்னு வெக்கம் இல்லாமல் சொன்ன இந்த கூட்டம் பஸ்ஸில் போகிறவனுக்கே இருக்கிற பஸ்ஸையே கட் பண்ணி நிறுத்திட்டாங்க. எப்படி இது பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, 1000 ரூபா கொடுத்துட்டு 2000 ரூபா கொடுத்துட்டு அதை உலக மகா சாதனைன்னு சொல்லி ஓட்டு வாங்கிடலான்னு நினச்சாங்க. ஆனால் இந்திய வாக்காளன், குறிப்பாக தமிழன் இருக்கான, அவன் அந்தளவுக்கு இவனா முட்டாளா? சும்மா 1000 ரூபாயை கொடுத்துட்டு பெரிய சாதனையாகும். வேலையில்லா திண்டாட்டத்தை என்னத்தை கிழிச்சிங்க? வேலையில்லா திண்டாட்டத்தை அதை குறைக்கிறதுக்கு விலைவாசி தலைக்கு மேலே ஏறி போச்சு. அதை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வுன்னு அத்தனை இதையும் மக்களுக்கு எதிரான விஷயங்களை பூரா பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த மூஞ்சியோடு போய் ஓட்டு கேட்டீங்க? எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால்தான் திராவிட இயக்கத்துக்கு முடிவு இது பண்ண தீர்மானிக்கப்பட்டு விட்டதுங்கிறது தான் தேர்தலில் தெரியுது. ஆனால் என்னென்ன கோல்மால் பண்ணுவான், பொட்டியவே மாற்றுறானா, இதெல்லாம் தெரியலை. அதனால் மே 4ஆம் தேதி என்ன நடக்குது? இது இனி இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய மக்கள் இயக்கம் உருவாயிடுச்சு. ஒவ்வொருத்தனும் எதிராகிட்டான். வெளிநாட்டிலிருந்து 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபா செலவாகும். 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்கே ஓட்டு போடணும்னு நினைக்கிறானா? இவர்களை சமூக விரோதிகள், இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, குறிப்பாக ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடாதுன்னு எப்படி நினச்சி வந்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவன் இந்த பஸ்ஸு கிடைக்காதவன்லாம் அவ்வளோ கோபத்தில் இருக்கான். இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு கூடிய சீக்கிரம் ராஜபக்சேக்கு ஏற்பட்ட நிலை ஸ்டாலினுக்கும் அவர் குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டில் நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவ்வளோ விஷயம் இப்போ இந்த எலெக்ஷன் வரும்போது மக்களுடைய கோபம் இப்போ தான் வெளியில் தெரியுது. அதனால் ஓட்டு எண்ணிக்கையின் போது எப்படி வருது அப்படி இன்னும் சில பேர் இந்த இவன் ஜால்ரா அடிக்கிறவன், இந்த பத்திரிக்கைக்காரன், அவர்கிட்ட ரூபாயை வாங்கிக்கிட்டு திமுக ஜெயிக்கும்னு இன்னும் சில ஃப்ராடு பசங்க பிச்சை எடுக்கிறவன் ஆளுங்கட்சிகிட்ட போய் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு மக்கள் எழுச்சியை பார்த்ததுக்கப்புறமும் அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி. அதனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறத தான் காட்டுது. அந்த மாற்றத்தை சூழ்ச்சியால் தடுத்தால் இவங்களை, ஏன்னா டிஆர் பாலு முன்னாடி சொன்னார், 100 கோயிலை இடிச்சிருக்கேன், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் எங்களுக்கு எப்படி ஓட்டு வாங்குறதுன்னு தெரியும், எல்லாம் ஃப்ராடு பண்ணி எப்படி அந்த ஓட்டு இதை பண்ணணும்னு தெரியும்னு சொன்ன தீய சக்தி. அதனால் இறை சக்தி இவங்களை சூரசம்ஹாரம் செஞ்சு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி விடும் என்ற நம்பிக்கை இன்றைக்கி வந்திருக்கிற எழுச்சியில், இன்றைக்கி இளைஞர்களின் எழுச்சி, பெண்களின் எழுச்சி, குறிப்பாக சிறுபான்மையினர் எழுச்சி எல்லாம் ஓப்பனாக தெரிஞ்சிருக்கு. அதனால் இஸ்லாமிய பெருமக்களே மாற்றம் தெரியுது அவங்களுடைய இதில் இன்றைக்கி. அதனால் கூடிய சீக்கிரம் இந்த திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் சமாதி கட்டப்பட்டு விடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. இந்த கூத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி, அவருக்கு ஓட்டு போடவே தெரியலன்னா எவ்வளோ கேவலம் பாரு. இவரை மந்திரியாக வர வச்சுருந்தாங்க, ஃபாரஸ்ட்டு, வனத்துறை, இவருக்கு கீழே எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை பார்த்தாங்க. போய் ஓட்டு போடுறாரு, ஓட்டு போட தெரியல, அந்த அரசு அலுவலரை துணைக்கு கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு போடுறாரு. இவர்களெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மந்திரியாக போகிறீங்களா? ஓட்டு போடவே தெரியாதால தானே. சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன், இந்த வீடியோ பாரு. ஆக இவ்வளவு பெரிய நவீன யுகத்தில் கூட இவ்வளவு ஒன்றுமே தெரியாதவங்க, ஓட்டு போடவே தெரியாதவங்க வந்திருக்காங்கங்கிறது இந்த தேர்தலில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா தேர்தலில் என்னென்ன நடந்திருக்கணும் ஒன்று நான் சொல்லுவோம் இன்றைக்கி. அதுக்கு அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் 90% 85% 90% வாக்குப்பதிவை நெருங்கி இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வாக்குப்பதிவு நடந்த இடம் கரூர். 90% தாண்டி இருக்கிறது. மக்களின் கோபம் வெளியில் வந்திருக்கு. அதனால தான் செந்தில் பாலாஜி ஓடிட்டார் அந்த தொகுதியை விட்டு. 5 மணி நிலவரப்படியே 90% இருந்தது. இப்போ 6 மணிக்கு 92 வரை கரூரில் வாக்குப்பதிவு ஆகியிருக்கலாம். அதனால் செந்தில் பாலாஜிக்கும் திமுகவிற்கும் அங்கே பாடை கட்டியிருப்பார்கள் அப்படிங்கிறத அங்கே நடந்த வாக்குப்பதிவு தெளிவுபடுத்துது.
ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, நெருங்கியவங்ககிட்ட எதிர்க்கட்சியாக இருந்தும் நம்ம வந்து பழகிக்கணும், அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். எதிர்க்கட்சியாக வந்தால் சட்டை கழிச்சுக்குவார், பனியனையும் கழிச்சுக்குவார், வேஷ்டியோடு இல்லை வேஷ்டி கட்டிட்டு சட்டை பனியன் இல்லாமல் போவார். அவங்க கட்சிக்காரன் பூரா வேஷ்டியை எடுத்துட்டு அன்றவரோடு போவான். இவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது என்ன பண்ணார், சட்டையை கழிச்சுட்டு போனார். அதனால் கூடிய சீக்கிரம் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் வரும்போது இன்னும் எதை கிழிக்கப் போகிறாருன்னு தெரியலை. அவருக்கு தோல்வி வந்து பயம் வந்துருச்சு. இன்றைக்கி நேராக சபரீசன் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. சபரீசன் ஆஃபீஸு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பென்னு. அங்கே இருக்கிறவங்க இவருக்கு கம்ப்யூட்டரே இது ஆப்ரேட் பண்ண தெரியாது, மொபைல் ஃபோனே இது பண்ண தெரியாது, ட்விட்டரில் அவர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண தெரியாது, ட்விட்டரில் போஸ்ட் போட தெரியாது. இவர் பேர் போட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போய் என்னத்தை பண்ண போகிறாரு, பென்னு நிறுவனத்தில் போய் அங்கே இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப கன்சல்ட் பண்ணுறாரு. அவன் என்னமோ அவங்க சொல்லலை அவருக்கு புரிகிற மாதிரி, அவன் சொல்கிறது எதையும் புரியாது. அவன் இதெல்லாம் சொல்லுவான், சார் நம்ம ஐடி டீமில் இவ்வளோ வந்தது, இவ்வளோ இதாச்சு, இவ்வளோ இதை ஷேர் பண்ணோம், இல்லை வாக்கு நிலவரம் என்ன, இதெல்லாம் சொல்லுவாள். இல்லை எதுவும் அவருக்கு புரியாது. ஆனால் அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு. அந்த ஃபோட்டோவை பாருங்கள், பெரிய ஆராய்ச்சி செய்கிற மாதிரி. அதுக்கடுத்தது இங்கே இன்னொரு ஆஃபீஸு, இந்த வார் ரூம், ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணுறதில்ல, வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க இந்த ஐடி டீம்காரன். அதில் பூரா பொய்யும் புரட்டும் போடுவோம். அங்கே போய் உட்காந்துட்டார். இன்றைக்கி எத்தனை பொய்யை போட்டீங்க, இன்றைக்கி எத்தனை புரட்டு வேலையை பண்ணீங்க, இன்றைக்கி என்னென்ன ஃப்ராடு பண்ணீங்கன்னெல்லாம் போய் கேட்கணும். இங்கே அங்கே போய் அதை கேட்குறாரு. இந்த வீடியோ இதை பாருங்கள், ஃபோட்டோவை. அங்கே போய் அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறாரு, டிவியில் அப்படியே பார்க்குறாரு. நிலவரம், தேர்தல் நிலவரம் அவருக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அதனால தான் வார் ரூமுக்கு இதுக்கும் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்க பக்கம் செய்தி. அதிமுக பக்கம் செய்தி வரணும்ல. அதிமுக என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறோம். நம்ம வந்து சொன்னோம், நாங்கள் வந்து அதிமுக எங்களுக்கு எதுவும் ஆபத்து வரும்போது உரிய நண்பனாக எங்களுக்கு வந்து அவங்க நிற்கலை. இவர்களை விட அதிகம் எம்ஜிஆரை நேசிப்பவர்கள் நாங்கள், இவர்களை விட அதிகம் அதிமுகவை நேசித்தவர்கள் நாங்கள். இன்றைக்கி இவர்கள் இருந்து எம்ஜிஆரையும் அதிமுகவையும் யார் யார் ஜெயலலிதா அவர்களையும் யார் யார் நேசித்தார்களோ அவர்களை எல்லாம் பழிவாங்குகிறார்கள் அப்படின்னு எங்களுக்கு நினச்சோம். முக்கியமான அதிமுகவங்களெல்லாம் அந்த நினைப்பு வந்தது. அதனால தான் நம்ம மாற்றணும். இல்லை, விஜய்க்கு தான் போகணும், எங்களுடைய ஆதரவு. இன்னும் நம்முடைய ஆதரவு விஜய்னு தெரிஞ்சோன்னா அடுத்த நாள் எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருக்கார். சவுக்கு சங்கர் கடிதம் எழுதி இருக்கிறார், என்னுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தான் அப்படின்னு. அவருடைய அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்கள வச்சு வீடியோ போடுறேன். நான் என்ன சொல்கிறேன், போட்டுக்கோங்க, அதில் ஒன்றும் இல்லை, எங்களுடைய ஆதரவு இருக்கணும். அவர் யாருக்கு வேண்டுமானாலும் ஆதரவு கொடுக்கலாம். சவுக்கு சங்கர் வந்து யாருக்கு வேண்டுமானாலும் ஆதரவு கொடுக்கலாம், நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் இந்த திமுக காரஞ்சியில் ஃப்ராடை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? சவுக்கு சங்கர் கடிதம் எழுதி இருக்கிறாருன்னு படிக்கிறீங்களே, ஜெயிலில் உள்ளவரை கடிதம் எழுத முடியுமா? எடப்பாடிக்கு தான் கேட்குறேன், ஏன் இந்த ஃப்ராடு பித்தலாட்டம்? கிஷோர் சாமி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு போடுங்க. அவர் தான் கடந்த பல வருடங்களாக உங்களுக்காக உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு நன்றி உணர்வுடன். ஏன் சவுக்கு சங்கருக்கு போகிறீங்க? சவுக்கு சங்கர் உள்ளே இருக்காரு, ஜெயிலில் வந்து பேனா கூட கொடுக்க மாட்டானே, பென்சில் கொடுக்க மாட்டானே, கடிதம் எழுத முடியாத ஜெயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உறவினர்கள் போனாலும் இன்டர்காமில் தானே பேசணும். உறவினர்கள்ட்ட கையை கூட நீட்ட முடியாத, எல்லாம் அடைச்சி வச்சுருக்கோம்ல, கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்க்கலாம், இன்டர்காமில் தான் பேசணும். எப்படி சவுக்கு சங்கர் லெட்டர் எழுதி கொடுக்க முடியும்? ஜெயிலுக்குள் ஒருவர் இருந்தால் எதை எழுத வேண்டுமானாலும் சூப்பரண்ட், ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட்டோட அனுமதி வாங்கணுமே. இந்த மாதிரி அரசியல் விமர்சனங்கள், அரசியல் ஆதரவை கடிதமாக எழுதுறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அப்போ ஊரை ஏமாத்துகிற வேலை தானே. சவுக்கு சங்கர் கடிதம் எழுதுனாருன்னு சொன்னீங்கன்னா ஓப்பனாக பேசுங்களேன், ஓப்பனாக சொல்லுங்களேன். ஜெயிலில் இருப்பவர் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார், ஒவ்வொரு சின்ன இரட்டை இலை சின்னத்திலும் மாம்பழம் சின்னத்திலும். ஏன் ஃப்ராடு ஏன்பா பண்ணுறீங்க? அதைத்தான் நான் கேட்குறேன். யாரும் கடிதம் எழுத முடியாது உள்ளே இருந்து. வழக்கறிஞர்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. வழக்கு சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் அவர்கள் போய் எழுதி வாங்கலாம். அதுவும் சூப்பரண்ட்டு, ஜெயில் சூப்பரண்ட்டோட அனுமதி வேணும். அப்படி இருக்கும்போது இப்போ எலெக்ஷன் டைமில் இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணணுமா?
சரி பண்ணு, இப்போ சொல்லிட்டீங்க. இந்நேரம் சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கும் தெரியுமா? எடப்பாடிக்கு தான் கேட்குறேன். ஜெயிலில் இருக்கிறவர் எங்களுக்கு கடிதம் எழுதிட்டார் நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை கூப்பிட்டு எத்தனை கேள்வி கேட்பாங்க தெரியுமா? எவ்வளவு துன்புறுத்துவாங்க தெரியுமா? எப்படியா நீ ஜெயிலில் இருந்து கடிதம் எழுதுன? அவங்க அறிக்கை விட்டுருக்காங்களே, கேட்பாங்களே. ஜெயில் ரூல்களை மீறினால் அவர்களை அடிப்பதோடு மட்டுமல்லாமல் தனிமை சிறையில் வச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. தெரியாதா எடப்பாடிக்கு? அப்போ அவருக்கு மேற்கொண்டு நீங்கள் தொந்தரவு கொடுக்கறதுக்காக இது பண்ணீங்களா? ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. கடிதம் எழுதினார். இதெல்லாம் தேவையா எலெக்ஷன் டைமில்? அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜாடை இருக்கா அவங்ககிட்ட வந்துருச்சா? அதனால் அந்த விஷயத்திலும் சொல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க. அவர் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். நேரடியான அரசியலை அவரை பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர்னு இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என் ராம் ஹிந்து என் ராம் சொல்கிறார். கட்டாயமாக திமுக தான் அரசியல் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியோட திரும்பிய பவருக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை இது அவர் தான் முதல்வர் ஆவார். உலகமே வேறு மாதிரி சொல்லுது, இவர் மட்டும் ஸ்டாலின் தான் மீண்டும் அந்த பத்திரிகையை படிக்கலாமா? நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒருதலை பட்சமாக பேசக்கூடிய ஒரு ஆளோட பத்திரிகையை, ஹிந்து பத்திரிகையை, மானமுள்ளவன் தன்மான உணர்வு உள்ள யாராச்சும் படிக்கலாமா சொல்லுங்கள்? இவரெல்லாம் ஒரு பத்திரிக்கை, அதுக்கு ஒரு ஆசிரியர், இவருக்கு ஒரு பேர், எத்தனை ஆயிரம் பத்திரிக்கை அது போகுதுன்னு கேளுங்க. இன்றைக்கி யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இது மூணுலேயும் நம்ம பேசுகிற ஒரு நாள் வீடியோ 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வீடியோ ஒரு வீடியோ போகுது. ஹிந்து ராமுடைய ஹிந்து பத்திரிக்கை 50,000 சர்க்குலேஷன் போகுதான்னு கேளுங்க. அது ஒரு பத்திரிக்கை. நான் இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி அது பெரிய பத்திரிக்கை. 1 லட்சமோ 2 லட்சமோ போச்சு. இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர்னு பேர். இவங்கள தலையை தூக்கி வச்சு ஆடினா யூடியூப் கால் தூசி கூட பெற முடியாது. அவ்வளோ வியூஸ் போகுது யூடியூப்பில். 40,000 50,000 பேர் கூட படிக்கிறது இல்லை. அந்த பத்திரிக்கைக்கு சமாதி கட்டணும்னு ஹிந்து என்ற முடிவெடுத்துட்டாரா? எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க பத்திரிக்கை அது. கஸ்தூரி அவர்கள் இருந்து எப்படி வச்சுருந்தார்? இப்படி ஒரு திமுக காலடியில் விழுந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சராக, ஸ்டாலின் முதலமைச்சராக மீண்டும் ஆவார்னு சொல்கிறாருன்னா தன்மானம் உள்ள யாராச்சும் அந்த பத்திரிக்கை படிக்கலாமா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன். விஜயுடைய தாவேக்கா உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் சன் டிவியை பிளாக் பண்ண மாதிரி ஹிந்து யார் படித்தாலும் வேறு இது இப்போ இங்கிலீஷ் பத்திரிக்கை வாங்குங்க, இதை வாங்கி படிக்காதீங்க. பிஜேபி அதிமுக 2 பேர்த்துக்கும் சொல்கிறேன், தொண்டர்களுக்கு அந்த பத்திரிக்கையை வாங்காதீங்க. கூடிய சீக்கிரம் ஹிந்துவை மூடிவிட்டு ஹிந்து என்றாம் முரசொலியில் வேலைக்கு சேரணும். அது மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குங்கள். அவருக்கு கடுமையான ஒரு பத்திரிகையாளராக ஒரு நடுநிலைத்தன்மத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளணும். ஸ்டாலின் குடும்பத்து உறுப்பினர் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பத்திரிகை வைத்து நடத்தக்கூடாதுங்கிறது ஹிந்து என்ற ராமுக்கு நம்ம விடக்கூடிய ஒரு கருத்து. அடுத்தது ஜனநாயகன் பட லீக். ஜனநாயகன் லீக் ஆனவுடனே நான் அப்போவே சொன்னேன், இல்லை தோண்டி பார்த்தீங்கன்னா உதயநிதியில் தான் போய் நிற்கும். உதயநிதி தான் இந்த வேலை பண்ணது. அவருக்கு ஆதரவாக இருந்தது அவர் எல் முருகன். இது தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம், இந்த அரசியல் இன்னும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பாஜகவில் இப்போ பிஜேபியில் திமுகவுக்கு எப்படி துணை போகிறாங்கங்கிறத பார்ப்போம். பிஜேபி திமுகவுக்கு துணை போனால் பிஜேபியையும் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம எதிர்க்கக்கூடிய ஒரு திமுகவுக்கு அடுத்து எதிர்க்கக்கூடிய கட்சியாகும். எல் முருகன் போன்றவர்களுக்கு பதவியை தூக்கணும். எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க பிஜேபியில், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த ஜனநாயகன் இதில் பணம் விளையாடி இருக்குது, அதை கொடுத்தது இவர் தான் சொன்னோம். இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அசிஸ்டண்ட் எடிட்டர் அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டாங்க, கைதும் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கல, கொடுத்தது வேறு, அது அவர் பணத்தை வாங்கிட்டு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தீவிரமாக விசாரணை நடக்கும். விசாரணையில் என்ன முடிவாகும் தெரியுமில்ல, இந்த பணம் யார் கொடுத்தா அப்படின்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இவர் உதயநிதிகிட்ட போய் தான் நிற்கும். இதுதான் வேலை. உதயநிதிக்கு நல்லவன் போல் இருந்துட்டு எல்லா விதமான மோசமான வேலைகளையும் பண்ணுறவர் உதயநிதினு அப்போவே சொன்னேன். நான் முதலே சொன்னேன்,
எலெக்ஷன் வரை வந்து ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண விட மாட்டான், பிஜேபி ஆளுகளும் இதில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எலெக்ஷன் வரை அந்த படத்தை நிறுத்திட்டாங்க. இனி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறது இருந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இதில் சம்மந்தப்பட்டவர்களை பிடித்து உதயநிதியை கைது வரை அதை கொண்டு போகணும். இன்னொருத்தன் லைஃப்பை கெடுக்கக்கூடாது. இவங்க மட்டும் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு ஊராஞ்சொத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு சினிமா நடத்துவாங்க. கோடிக்கணக்கில் 400 கோடி 500 கோடின்னு படத்தை முதலீடு செஞ்சவனை ரூபாயை கொடுத்து லீக் பண்ணுவாங்க. விட்டுக்கிட்டு இருக்கலாமா அந்த மாதிரி சமூக விரோதிகளை? அதனால் கூடிய சீக்கிரம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த சமூக விரோதிகளுக்கு உரிய தண்டனை வாங்கித்தர வேணும் அப்படிங்கிறது தான். எல்லா மக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன், நல்ல விழிப்புணர்வு எல்லோரிடமும் வந்து விட்டது. வெளிநாட்டு தமிழர்கள்னால் இந்த அளவுக்கு ஆர்வத்துடன் வந்து போடுறீங்க. இன்னுமே வருங்கால எலெக்ஷன்லையும் சொல்கிறேன், உங்கள் பேர் எலெக்ஷனில் ஓட்டு இதில் இருந்தால் லிஸ்ட்டில் எப்படியாவது வந்து ஓட்டு போட்டு போங்க. ஓட்டு போட முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பேரை வந்து ஓட்டு லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க, வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துருங்க. ஏதோ நம்ம பேர் இருக்குன்னு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா சமூக விரோதிகள் உங்கள் ஓட்டை அத்தனையும் கள்ள ஓட்டாக போட்டு தவறானவர்கள், இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் ஆட்சிக்கு வந்து நாட்டை கொள்ளையடித்து விடுவார்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு சமுதாய பொறுப்பு இருக்கிறது நினச்சி நாங்கள் பெருமைப்படுகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்லக்கூடியது, எவ்வளவு இது பாருங்கள், தன்னுடைய ஓட்டை போடுறதுக்கு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டு வரான். இங்கே இருக்கிறவங்க 1000 2000 இவன் போடுற அரசியல்வாதி போடுற பிச்சை காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறீங்களே, நீங்களும் தமிழர்கள் தானே. அந்த தமிழன்ட்டிருந்து நீங்கள் கற்றுக்குங்க பாடத்தை. அவன் கொடுக்குற 1000 2000 வாங்கலாமா? அவன் பூரா நாட்டை கொள்ளையடித்த பாவ பணம், அதை நீங்கள் வாங்குறதே தப்பு. வெளிநாட்டு தமிழர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள். அதனால் இந்த மாதிரி தீய சக்திகள்லாம் ஒழிச்சிங்கன்னா தான் அடுத்து வரவன் ஒழுங்காக இருப்பான். எல்லா பேரும் அப்புறம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு போட்டிங்கன்னா அதனால் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. என்னென்ன கோல்மால் உள்ளுக்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது தெரியலை. மே 4ஆம் தேதி காலம் பதில் சொல்லும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.